ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. பன் ஒன்று கண்டேன் படத்தோட கதை என்னன்னா, பன் ஒன்று கண்டேனா அது பொன் ஒன்று கண்டேன் இல்லை, சரி விடுங்க. எங்க விட்ட பொன் ஒன்று கண்டேன் படத்தோட கதை என்னன்னா, நம்ம அசோக் செல்வனோட பேரு சாய், வசந்த் ரவியோட பேரு சிவா. இல்ல சிவா தான் அசோக் செல்வன், சாய் தான் வசந்த் ரவி. அப்ப சாண்டி யாருன்னு கேட்டா அவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஆனா அவங்களோட பேரு சுந்தரி. சிவா, சாய், சாண்டி, சுந்தரி. இதுல சாயும் சிவாவும் ஸ்கூல் டேஸோட எனிமீஸ். ஆனா வளர்ந்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சிவாவுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஆனா சாய் சுந்தரியை லவ் பண்றாரு. பட் சாண்டிக்கு சாய் சிவா ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு. ஆனா இது சாய் சிவா ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. இதனால சாய்க்கும் சிவாவுக்கும் மறுபடியும் சண்டை வருது. இந்த முறை திரிபுர சுந்தரின்னு வேற ஒருத்தவங்க உள்ள வராங்க. திரிபுர சுந்தரி யாருன்னு கேட்டா அவங்க தான் சாய் சிவா ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலயே முத்தம் கொடுத்தவங்க. அப்ப சாண்டி சுந்தரி கிளைமேக்ஸ்ல என்ன ஆனாங்கன்னு கேட்டா, இதையும் ஒரு படம் நம்பி பார்த்தா முக்கோண காதல் கதையில மூளையும் இல்ல, நமக்கு தான் நான் ஸ்டாப் தொல்லை. பொன் ஒன்று கண்டேன். இது உண்மையிலே ஒரு திரைப்படம் தானா? ஏன்னா நானும் என்னோட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான நல்ல படங்கள், ஆயிரக்கணக்கான மொக்க படங்களை பார்த்துருக்கேன். அப்படி நான் பார்த்த படங்களில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் என்ன முகம் சுழிக்க வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா படங்களும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற எந்த வித அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 200% ஒர்க் அவுட் ஆன படம் இன்னொருத்தருக்கு 1% கூட பிடிக்காமல் போயிருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட சினிமேட்டிக் டேஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த படத்தை பார்க்குறாங்கன்றத பொறுத்து ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்தை சொல்லுவாங்க. பட் படம் எடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு பார்வை கண்டிப்பாக இருக்கும். அதை அவங்க கிளியர் கட்டாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான், ஆற்றுல ஒரு காலையும் சேத்துல ஒரு காலையை வச்சுக்கிட்டு நிற்கவும் முடியலை, நடக்கவும் முடியலை, இந்த படத்தை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து வருவோம். ஸ்டார்டிங்கில் இருந்துன்னா எந்த ஸ்டார்டிங்கில் இருந்து? எஸ் ட்ரியோவோட புஷ் ஸ்டார்டிங்கில் இருந்து வருவோம். இங்கே என்னன்னா, சினிமா இஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியம். அதனால் நாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கதைகளை உருவாக்கணும், எல்லாமே ஓகே. பட் ரியல் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சீன்ஸாக வச்சிட முடியாது. அப்படி இருக்கிறதாலேயே படத்தோட ஓப்பனிங்கே ஒரு மாதிரி நெகட்டிவ் நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அசோக் செல்வன் மற்றும் வசந்த் ரவி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற பாஸ்ட் மற்றும் ப்ரெசன்ட் போர்ஷன் சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க. இதில் பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் தான் சைல்டிஷாக இருந்ததுன்னு பார்த்தா ப்ரெசன்ட் டைம்லைன் அதை விட மோசமாக எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பொன் ஒன்று கண்டேன் ஒரு ரொமான்டிக் காமெடி படமாமா. ஆனால் என்ன, இந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொமான்ஸ்னா என்ன, காமெடினா என்னென்னு மறந்துட்டாங்களாம், இல்லை இதுதான் ரொமான்டிக் காமெடி படம்னு நரேட்டிவ் செட் பண்ணுற விரும்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல. நரேட்டிவ் செட்டிங்னு சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, ஒரு படம் ஹிட்டாக ஒன்று அந்த படத்தோட கதை மற்றும் திரைக்கதை வெயிட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் நம்மளோட கனெக்டிவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படத்தில் கதை மற்றும் திரைக்கதையும் வெயிட்டாக இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே பெயர் அளவுக்கு கூட நம்மளோட கனெக்ட் ஆகலை. ஏன்னா பெரும்பாலான படங்களில் ஒன்று ஹீரோ லூஸ் ஆகிருப்பாரு, அப்படி இல்லைனா ஹீரோயின் லூஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் விடாமல் எல்லா கேரக்டருமே கொஞ்சம் நேரம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு லூஸ் ஆகிடுவாங்க, மறுபடியும் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் லூஸ் ஆகிடுவாங்கன்னு அவங்க மாறி மாறி மூட மாற்றி நம்ம எல்லாரையும் லூஸு மோடில் வச்சுருக்க ட்ரை பண்ணி அதில் ஒரு மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் நம்ம அசோக் செல்வன் ஒரு டாக்டர்னா 16 வயது நிலைய படத்தில் ஒரு டாக்டர் வருவார். அந்த டாக்டருக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு டாக்டர். அவன் நீட் எக்ஸாம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கையில் செங்கல்னு வெறி கொண்டு சுற்றிட்டு இருந்தா இந்த படத்தில் நம்ம அசோக் செல்வனை டாக்டராக காட்டி அந்த டாக்டர் படிப்பு மேலே இருந்த மரியாதையை குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அநேகமாக இது எதிர்கட்சிகளோட சதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இவர் ஒரு கைனகாலஜிஸ்டாமா. என்னடா இது ராஜன் டி விஜய்க்கு வந்த சோதனை, சத்திய சோதனை. நெக்ஸ்ட் நம்ம வசந்த் ரவி அவர்களோட கேரக்டர். இவர் எப்படிப்பட்டவர்னா, தன்னோட அம்மாவுக்காக தான் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சொந்த வீட்டையும் விற்றுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. அதெல்லாம் சரி, இவர் சாப்பாட்டு செலவுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஒரு சீனில் தனக்கு வேலை கிடச்சிட்டு தான் சொல்லுவார். ஆனால் படம் முழுக்க அவர் எந்த வேலைக்குமே போனா மாதிரியானு தெரியல. மேபி அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தே கூட பல கோடிகளை சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாமா? பிகாஸ் புகை நாட்டுக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படம் பார்க்குற நம்மை போன்ற ஆடியன்ஸுக்கு கேடு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு செஃப். எப்படி சுடுதண்ணி வைக்கிறதுனே தெரியாத இருந்த ஸ்டேஜில் இருந்து 5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய செஃப் ஆகிட்டு இருக்காங்க.
இங்கே பல பேர் வீட்டில் 30 வருஷம் 40 வருஷமாக சமைக்கிறாங்க. ஆனால் அவங்க வைக்கிற குழம்பு இன்றளவும் சுடுதண்ணி மாதிரி தான் இருக்குது. நான் வேற மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி ராட்டடோயில் படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க, எவராயினும் சமைக்கலாம், அதை சாப்பிட்டு விட்டு பல பேரும் இறக்கலாம். சரி, 3 பேரோட இண்டிவிஜுவல் கேரக்டரை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பேரை பற்றியும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேரோட ட்ராக்கு. இவங்க 2 பேரும் ஏன் லவ் பண்ணுறாங்க, பிறகு ஏன் அதை பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஏன் இதை பண்ணுறாங்க, நம்ம அசோக் செல்வன் ஏன் முடிஞ்ச மேட்சுக்கு டாஸ் போடுறாரு, அந்த முடிஞ்ச மேட்ச்சில் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி ஏன் பந்து பொறுக்கிறாங்கன்னு இந்த படத்தில் ஏன், எதுக்கு, எப்படின்னு எதை பற்றியுமே இவங்க கவலைப்படலை. ஏன்னா இது ஒரு ரிஸ்க் ஃபுல்லு கன்ஃபியூசிங் படம். நெக்ஸ்ட்டு நம்ம வசந்த் ரவி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமியோட ட்ராக்கு. உண்மையை சொல்லணும்னா இவங்க 2 பேரோட ட்ராக்கை ஒரு மாதிரி டீசெண்டாக போர்ட்ரே பண்ணி கொண்டு போயிருக்கலாம். பட் அதை எப்படி கொண்டு போவாங்க, அப்படி கொண்டு போயிட்டா நாம் எல்லோரும் ஹாப்பி ஆகிடுவோமே. அதனால் நம்ம வசந்த் ரவி அவர்கள் அசோக் செல்வன் கிட்ட ஃபோனை போட்டு ஐடியா கேட்குறன்ற பேரில் கேட்டதுக்கு நம்மளோட அடிமண்டியில் ஒரே போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாலும் நாம் எல்லாரும் சந்தோஷமாக மேலே போயிடுவோம்னு சொல்லி ட்ரிபிள் த்ரெட்டு டார்ச்சரை வேற ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ட்ரிபிள் த்ரெட்டு டார்ச்சர்னு கேட்டால் 2 ஹீரோஸும் ஒரு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சீரியஸான பாயிண்ட் சொன்னால் இந்த படத்தில் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியை ரொம்பவே மெச்சூரான கேரக்டராக இன்ட்ரோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள லூஸ் ஹீரோயினாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி படம் முடியும் போது அவங்க கேரக்டரை ரொம்பவே லோ வேல்யூவில் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிற படங்கள் ஒன்று நமக்கு புதுசு இல்லை. பட் அப்படி வந்த பெரும்பாலான படங்களில் நாம் ஏதாவது ஒரு கேரக்டர் பக்கம் சிம்பத்தைஸ் ஆகியிருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த படங்களோட முடிவு நம்மளை ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்தியிருக்கும். உதாரணமாக நானி அவர்களோட இன்னும் படத்தில் நிவேதா தாமஸும் நானியும் ஒன்று சேரன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆதி நிவேதா தாமஸ் ரிலேஷன்ஷிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். பட் இந்த பொண்ணு ஒன்று கண்டேன் படத்தில் அசோக் செல்வனும் ஸ்கோர் பண்ணலை, வசந்த் ரவியும் வின்னு பண்ணல, ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் எந்த வித அதிர்ஷ்டமும் கிடைக்கல. இதில் கிளைமேக்ஸ்ன்ற பேரில் ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதான் எந்த வித பிளானும் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணி தோணுன சீன்ஸை தோணுற மாதிரியெல்லாம் எடுத்து அதை ஒரு படமாக வெட்டி ஒட்டி ஒரு படத்தை எடுத்து அந்த படம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் இந்த படத்தில் நம்ம அசோக் செல்வனோட ஆக்டிங் ஓகே, ஐஸ்வர்யா லட்சுமியோட அழகும் கூட ஓகே. ஆனால் எங்கள் ஜெயிலர் பையன் வசந்த் ரவி அவர்களோட ஓவர் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கே. வசந்த் ரவி சார், உங்களுக்கு ரொமான்ஸ் வரலாம் என்ன, ராக்கி மாதிரி சீரியஸாவோ இல்லை ஜெயிலர் மாதிரி நெகட்டிவ் ஷேடில் ரோலுக்கே போயிடுங்க. ஆனால் இந்த மாதிரி தெளிவில்லாத கேரக்டர்ஸில் இனிமேல் தயவு செஞ்சு நடிக்கவே நடிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவு நீட்டாக இருந்தது. எடிட்டிங்கு பல இடங்களில் எரிச்சலை உண்டாக்கி இருந்தது. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசை இது 2மே ஏற்கனவே கேட்ட ஃபீலிங்கை தந்திருந்தது. அதனால் அது பெரிய அளவில் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகலை. கூடவே இந்த படத்துலையும் ஒரு சில பழைய பாடல்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் எந்த வித பயனும் இல்லை. கடைசியாக டான்ஸு கொரியோகிராஃபி, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் ஆட, இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஆட, இவங்க 2 பேரோட ஹீரோயின் ஆடன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நாம் பார்த்ததே மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டு தான். ஆனால் இந்த படத்தை ஜியோ சினிமாவில் பார்த்த ஃபீலிங் இருக்கே. இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் 120 நிமிஷம். இதில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1 நிமிஷம் ஆடு, ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரே ஒரு ஆடு. வி ஆல் நோ ஜியோ சினிமா ஹாட் ஸ்டார் அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை, பல இடங்களில் பஃபர் ஆகும். அதனாலேயே பல பேர் ஜியோ சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஐபிஎல் மட்டும் ஃப்ரீயாக பார்த்துட்டு வராங்க. பட் என்ன தான் ஃப்ரீ யூசேஜில் ஆடு வர்றது நார்மலான விஷயமா இருந்தாலும் ஒரே ஆடு 30 தடவை 40 தடவை திரும்ப 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 வந்தால் அதன் மூலமாக உருவாகிற ஃபீலிங் இருக்கே, அந்த கொடுமைகளை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. இதில் தற்போதைய காலம் எலெக்ஷன் காலம், ஸ்டாலின் குரல் மோடியின் கேரண்டின்னு நம்மளோட கண்களை கலங்க வைக்கிற அளவுக்கு விளம்பரங்கள் மூலமாக நம்ம எல்லாரையும் வெம்ப வச்சுருந்தாங்க. பட் எது அப்படி இருந்தாலும் இந்த பொன் ஒன்று கண்டேன் படம் என்னை புலம்ப வச்சுருந்தாலும், அதுக்கு நடுவில் அந்த எலெக்ஷன் ஆட்ஸ் எனக்கு எரிச்சலை தந்திருந்தாலும், வர எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக மனசுக்கு பிடிக்காதவர் வரக்கூடாதுன்னு நெகட்டிவ் ஓட்டு போடாமல் மனசுக்கு பிடிச்சவர் ஜெயிக்கணும்னு பாசிட்டிவ் ஓட் பண்ணுங்க. ஏன்னா ஜெயிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நாம் ஃபாலோ பண்ணுறவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.